ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறேன்னா, கம கமன்னு நல்ல வாசனையோடு இருக்கிற இந்த பருப்பு தண்ணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் பருப்பு இருக்கும். சின்ன கிளாஸில் இருக்கிற பருப்பு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஆயில் இது விட்டு வேக வச்சுக்கணும். இது கூட 2 கத்திரிக்காய், 1 தக்காளி, ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி இதுவும் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு வேக வைக்கிறது தான். இந்த வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சட்டு புட்டுன்ட்டு இந்த குழம்பு வச்சிடலாம். ஒரு காய்கறி இல்லைன்னா இந்த குழம்பு வச்சிடலாம். அந்த மாதிரி பருப்பு குழம்பு தான் இது. நைட்டு வந்து டிஃபனுக்கும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இது பருப்பு சாம்பார் வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய் இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால அந்த ஒரு குழம்பு வந்து டேஸ்ட் இருக்கும். இப்போ 2 கத்திரிக்காய் தான், ஒரு தக்காளி, ஒரு 4-5 வெங்காயம் போட்டு கட் பண்ணி இதுலேயே போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் புளி வந்து எலுமிச்சைப்பழம் அளவுக்கு ஊற வச்சு தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அலசிடுங்க. அதில் இருக்கிற ஓடு தூசி எல்லாம் வரும். அந்த மாதிரி இது வந்து பழைய புளி, ரொம்ப கருப்பாக இருக்கும். இதே கொஞ்சம் வெள்ளையாக இருந்துச்சுன்னா குழம்பு இன்னும் நல்லா கலராக இருந்திருக்கும். இது வந்து பழைய புளி எப்பயுமே குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக சாம்பார் தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதோடவே இந்த கொஞ்சம் தட்டின மாதிரி இந்த ஒரு ஐட்டம் போடணும். ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம். இது வந்து பல்ஸ் மூணில் போட்டு கொரன்னு அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அதையும் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் தட்டி போடுறதுனால குழம்பு வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் காலையிலேயே செஞ்சிட்டிங்கன்னா சமையலுக்கும் இது உகந்ததாக இருக்கும். இட்லி தோசைக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சாம்பார் தூளும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா மட்டும் போட்டால் அது ஒரு மாதிரி பருப்பு குழம்பு, அதாவது லைட்டாக பருப்பு குழம்பு மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும். இது போடும்போது ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக போட்டிருக்கேன். இப்போ நல்லா வேகிற வரைக்கும் நல்லா ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது மசியல் வந்து மத்து போட்டு கடைஞ்சிக்குங்க. இல்லை இந்த மைசர் இருந்ததுன்னா போட்டு நல்லா மசிச்சுக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளியை வந்து இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை இப்பயே வந்து ஊற்றிக்குங்க. ஏன்னா எவ்வளோ திக்னஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய அந்த குழம்பு வச்சுக்கலாம். ஒரு 100 கிராம் பருப்பு போட்டிங்கனாலே தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த குழம்பு வந்துடும். சாயங்காலம் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுமே கொத்தமல்லி தழை தூவி மேலே இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் வந்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு சின்ன உரல் இருந்தால் தட்டி கூட வச்சுக்கோங்க. அதையும் போட்டு வதக்கிங்க. 2 வரமிளகா அதையும் கட் பண்ணி போட்டுக்குங்க. கருவேப்பிலை, ஒரு 4-5 வெந்தயம் போட்டுக்குங்க. அப்புறம் பெருங்காயம். இதெல்லாம் கடைசியாக தாளிக்கும் போது இதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். பருப்பு சாம்பார் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல கமகமான வாசனையாக இருக்கும். இப்போ அந்த குழம்பு வெந்தது, குக்கரில் இருக்கிற குழம்பை எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. 5 நிமிஷம் போதும். எல்லாம் கட் பண்ணி நீங்கள் ஒட்டுக்கா போட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன்.